வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லையே. எங்கு சென்றிருப்பார்? அம்மா, அம்மா, நீங்கள் யாரிடமாவது சொல்லி அனுப்பியிருந்தால் நான் வந்திருப்பேனே. அதற்கெல்லாம் நேரமில்லை பொன்னா. ஐயா எங்கே? என்னம்மா கேட்கிறீர்கள்? நேற்று சீக்கிரமாகவே வீட்டுக்கு புறப்பட்டு போய்விட்டாரே. ஏன் வீட்டுக்கு வரவில்லையா? அவர் அங்கு வந்திருந்தால் நான் ஏன் இங்கு வரப்போகிறேன்? இரவு முழுவதும் அவருக்காக காத்திருந்தேன். ஆனால் அவர் வரவில்லை. அதனால் தான் ஒருவேளை கடையிலேயே தங்கிவிட்டாரோ என்று பார்ப்பதற்காக வந்தேன். இல்லை அம்மா. என்ன பொன்னா? நேற்று மதிய உணவுக்காக வீட்டிற்கு சென்று விட்டு வந்தது முதல் ஏதோ பதட்டமாக காணப்பட்டார். வாடிக்கையாளர்கள் ஓரிருவர் வந்த போது கூட அவர்களிடம் சரியாக பேசவில்லை. என்னிடமும் எதுவும் சொல்லவில்லை. திடீரென்று புறப்பட்டு சென்று விட்டார். சரி, நான் எதற்கும் என் தந்தையார் வீட்டில் இருக்கிறாரா என்று பார்க்கிறேன். புனிதவதி, பரமதத்தன் ஏன் இப்படி செய்தான்? மதியம் உங்களுக்குள் ஏதேனும் பிரச்சனையா? எதை பற்றியாவது விவாதம் நடந்ததா? அவன் கருத்துக்கு மாறாக நீ ஏதாவது செய்தாயா? இல்லை கடவுள் விஷயத்தில் ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டு அவனை நீ எதிர்த்து பேசினாயா? இல்லையப்பா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை. என்ன புனிதவதி இது? உங்களுக்குள் எதுவும் பிரச்சனை இல்லை என்றால் பரமதத்தன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரவில்லை? புனிதவதி, எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல். அப்போதுதான் பரமதத்தன் எங்கே சென்றிருப்பான் என்று விசாரிக்க முடியும். அம்மா, பொன்னா. ஐயா, பரமதத்தன் கடைக்கு வந்திருக்கிறாரா? இல்லை ஐயா, அவர் எழுதி வைத்த ஓலைதான் இருந்தது. என்ன ஓலை இது? ஐயா போவதற்கு முன் கடையிலேயே இந்த ஓலையை ஒரு இடத்தில் எழுதி வைத்துவிட்டு சென்றிருக்கிறார். சின்னம்மா வந்துவிட்டு சென்ற பிறகுதான் இதையே நான் பார்த்தேன். இதில் இருப்பது ஐயாவின் கையெழுத்துதான் என்பதை பார்த்ததும் புரிந்து கொண்டேன். உடனே எடுத்துக்கொண்டு அவசரமாக ஓடி வந்தேன். எங்கே அதை கொடு. ஏன் இப்படி எழுதியிருக்கிறான்? ஒன்றும் புரியவில்லையே. என்ன எழுதியிருக்கிறார்? அதை சொல்லுங்கள் அப்பா. நான் காரைக்காலிலிருந்து வாணிபத்திற்காக புறப்பட்டு போகிறேன். பல்வேறு இடங்களுக்கு போக வேண்டியிருப்பதால் எப்பொழுது திரும்பி வருவேன் என்பது எனக்கே தெரியாது. அதனால்
என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருக்கிறான். ஐயோ, இது என்ன கொடுமை! நான் ஒரு தவறும் செய்யவில்லையே. அப்படி இருக்க என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருக்கிறாரே. அவர் கருத்துக்கு மாறாக நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லையே. ஒருவேளை நான் கைலாயநாதர் மீது கொண்ட அதீத பக்தியே என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டதா? அந்த கைலாயநாதரே நான் கணவரோடு வாழ தகுதியற்றவள் என்று கருதி என்னிடமிருந்து அவரை பிரித்து விட்டாரா? அப்பா, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை ஏற்பட்டது? அவர் என்னை விட்டு பிரிந்து செல்லும் அளவிற்கு தவறேதும் நான் செய்யவில்லையே. எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதல் அந்த கைலாயநாதரை வணங்குவதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாதே. அப்படிப்பட்ட எனக்கு இப்படிப்பட்ட நிலை ஏனப்பா ஏற்பட வேண்டும்? பொன்னா, ஐயா, நீ சென்று கடையை திறந்து வைத்து வாணிபத்தை கவனி. நான் சற்று நேரத்தில் வருகிறேன். சரிங்களா ஐயா? புனிதவதி, பதட்டப்படாதே. பரமதத்தன் எங்கே சென்றிருக்கிறான்? வாணிபம் புரிவதற்காக வெளியூர் சென்றிருக்கிறான், அவ்வளவுதானே? வாணிப பணியாக செல்பவர்கள் ஒரே இடத்தில் இருந்து எப்படி வாணிபம் நடத்த முடியும்? அதனால்தான் என்னை தேட வேண்டாம் என்று எழுதியிருக்கிறான். ஏனென்றால் எப்பொழுது எந்த ஊரில் இருக்கப் போகிறோம் என்பது அவனுக்கே தெரியாமல் இருக்கலாம் அல்லவா? இல்லை அப்பா, இல்லை. சிவபக்தியில் நான் மிகவும் திடமோடு இருப்பதால் தான் இனியும் இவளோடு வாழ்ந்து எந்த பயனும் இல்லை என்று அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். நீ நினைப்பது தவறம்மா. உன் கணவன் எங்கே சென்றான் என்பதே தெரியாமல் நீ புலம்பிக் கொண்டிருந்தாய். ஆனால் நீ இறைவன் மீது வைத்திருந்த பக்தி தான் அவன் இப்போது எங்கே சென்றிருக்கிறான் என்பதை இந்த ஓலையின் மூலம் உனக்கு தெரியப்படுத்தி இருக்கிறது. உன் பக்தியின் மீது கொண்ட நம்பிக்கையை நீ எள்ளளவும் குறைத்துக் கொள்ளாதே. அது உன்னை என்றென்றும் உன் கணவனோடு நலமாக வாழ வைக்கும். நீ வேண்டுமானால் பார், வெகு விரைவில் பரமதத்தன் உன்னை தேடி வரத்தான் போகிறான். நீங்கள் இருவரும் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் வாழ்வதை நான் பார்க்கத்தான் போகிறேன். இறைவா, எவருக்குமே கிடைக்காத ஒரு அரிய கனியை எனக்கு தந்தது. நான் உன் மீது கொண்ட பக்திக்கு அடையாளம் என்றல்லவா நான் கருதினேன். ஆனால் அந்த கனியை என் கணவரை என்னிடமிருந்து பிரிப்பதற்கு காரணமாகிவிட்டதே. நீ எனக்கு அந்த மாங்கனியை தந்தது வரமா அல்லது சாபமா? சொல் இறைவா, சொல். எனக்கு இனியதொரு வாழ்வை தந்த நீயே அதை பறிப்பதற்கும் வழி செய்து விட்டாயா? ஏன் இப்படி செய்தாய்? சொல் இறைவா, சொல். மாலினி, சுவாமியை தரிசனம் செய்து விட்டாயா? இல்லை மாமி, இப்பொழுதுதான் வருகிறோம். இன்று புனிதவதிக்கு பிறந்த நாள். அதன் காரணமாக கைலைநாதரை தரிசிக்க நானும் இவளோடு வந்தேன். ஓ, அப்படியா சங்கதி? நான் கூட உன் பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்பதற்காக வந்தாயோ என்று நினைத்தேன். என்னுடைய பிரார்த்தனையா? என்ன சொல்கிறாய்? நீயும் தான் கோவில் கோவிலாக ஒரு அரச மரத்தடியையும் விடாமல் சுற்றி கொண்டிருக்கிறாய். என்ன பிரயோஜனம்? அப்படியும் உன் வயிற்றில் ஒரு புழு பூச்சி கூட உண்டானதாக தெரியவில்லையே. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இறைவன் எனக்கு எப்பொழுது மழலை செல்வம் தர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுது அந்த பாக்கியத்தை எனக்கு நிச்சயம் தருவார். எனக்கு குழந்தை இல்லை என்று என் கணவரோ என் மாமியாரோ என் மாமனாரோ கவலைப்படவில்லை. நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் அதற்கு சொல்லவில்லை மாலினி. நாம் யாரிடம் அதிகமாக பேசி பழகுகிறோமோ
அவர்களைப் போலத்தான் நம் வாழ்வும் அமையும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள். உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேனே, ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் சமயத்தில் அவள் அழகான குழந்தைகளின் ஓவியத்தையோ அல்லது அழகான மலர்களின் ஓவியத்தையோ பெரியவர்கள் பார்க்கும்படி செய்வார்கள். ஏனென்றால் அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் அவளின் மனநிலையை பொறுத்து அழகாக பிறக்குமாம். இதை எதற்கு இப்பொழுது என்னிடம் சொல்கிறாய்? வேண்டுமென்றே என்னை வம்பிழுக்கிறாயா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மாலினி. நான் ஏன் உன்னை வம்பிழுக்கப் போகிறேன்? நான் இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், திருமணமாகி கணவரோடு வாழ்ந்து பல பிள்ளைகளை பெற்றவர்களோடு பழகினால்தான் குழந்தை பாக்கியம் விரைவில் கிட்டும் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் நீயோ கணவனை விட்டு பிரிந்து வாழும் ஒருத்தியோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கிறாயே. ஒருவேளை அதன் காரணமாகத்தான் உனக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையோ என்று நினைத்தேன். நீ சொல்வதும் உண்மைதான். புனிதவதியின் கணவர் அவளை விட்டு பிரிந்து சென்று 3 வருடங்கள் இருக்கும் அல்லவா? அடிப்போடி கிறுக்கு பிடித்தவளே, நீயும் உன் கணக்கும். புனிதவதியின் கணவன் சென்று 5 வருடமாகிறது. போதும், நிறுத்துங்கள். புனிதவதியை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதனடி கூத்து, நாங்களா அப்படி சொல்கிறோம்? புனிதவதி வாழாவெட்டியாக இருக்கிறாள் என்று ஊரே அவளை தூற்றுவது அவளுக்கு தெரியாதா என்ன? ஊரார் பேசுவதாக சொல்லிக் கொண்டு மற்றவர்களின் மனதை புண்படுத்தும்படி பேசிக்கொண்டு தெரியும் நீங்கள் ஒழுங்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இங்க பாரு மாலினி, இப்பொழுது நாங்கள் என்ன இல்லாததையா சொல்லிவிட்டோம்? உன் அருமை தோழி புனிதவதியை விட்டு அவள் கணவர் பிரிந்து சென்று 5 வருடம் ஆகிறது இல்லையா? இப்படி கணவனை பிரிந்து வாழ்கிறவளுக்கு என்ன பெயர்? வாழாவெட்டிதானே? கணவரோடு வாழ்கிறேன் என்று சொல்லி எப்போதும் அவரை கரித்து கொட்டிக் கொண்டு இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா என்று அவரை புலம்ப வைத்துக் கொண்டிருக்கும் உங்களை விட புனிதவதி எவ்வளவோ மேலானவள். என்ன? யாரை பற்றி சொல்கிறாய்? ஏன், உன்னை பற்றி தான் சொன்னேன். உனக்கு யார் வந்தனா என்று பெயர் வைத்தார்கள்? எப்பொழுதும் மற்றவர்களை நிந்தித்துக் கொண்டே இருக்கும் உனக்கு நிந்தனா என்ற பெயர் தான் பொருத்தமாக இருக்கும். என் வீட்டில் இதெல்லாம் நடக்கிறது என்று உனக்கு யார் சொன்னது? உன் கணவரே வந்து சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? என் தந்தையாரிடம் வந்து உன் கணவர் தினமும் புலம்பி விட்டுதான் போகிறார். என் வீட்டில் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையம்மா. என் கணவர் என்னை தங்கத்தட்டில் வைத்து தாங்குகிறார். நீ ஏன் சொல்ல மாட்டாய் கல்பனா? காலையில் எழுந்ததிலிருந்து உனக்கு வெந்நீர் போட்டு குளிப்பாட்டுவது முதல் இரவு பாத்திரங்களை தேய்த்து வைப்பது வரை உன் கணவர் எல்லா வேலைகளையும் செய்கிறாரே. அதனால் தானே நீ வம்பு பேசுவதற்கு யார் கிடைப்பார்கள் என்று வாசலிலேயே காத்துக் கொண்டிருக்கிறாய். மாலினி, விட்டுவிடு. யார் யாரை பற்றி வம்பு பேசினால் என்ன? பிறர் பேசும்போது அது நம்மை பற்றி அல்ல என்று நினைத்துக் கொண்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. வா போகலாம். புனிதவதி, உன்னை போல் இதையெல்லாம் என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. தன் வீட்டில் நடப்பதை மூடி மறைத்துவிட்டு அடுத்த வீட்டில் உள்ளவர்களை பற்றி புறம் பேசுவதே இவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது. அப்படி என்ன நாங்கள் இல்லாததை சொல்லிவிட்டோம்? இவள் கணவர் இவளை விட்டு பிரிந்து சென்றது உண்மையா இல்லையா? இவளோடு வாழ்ந்தது போதும் என்று போய்விட்டாரா அல்லது இவளோடு வாழவே முடியாது என்று போய்விட்டாரா? போனவர் வருவாரா வரமாட்டாரா என்பதை பற்றி சிறிதளவாவது இவள் வருத்தப்படுகிறாளா? அவர் உயிரோடுதான் இருக்கிறாரா இல்லையா என்பதாவது இவளுக்கு தெரியுமா? அது கூட தெரியாமல் தழைய தழைய தாலியை தொங்கவிட்டு திரிகிறாளே. போதும் பேசியது, நிறுத்துங்கள். இதுவரை நீங்கள் பேசியதையெல்லாம் நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் இப்பொழுது என் தாலி நிலைத்திருக்குமா என்று நீங்கள் பேசியதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. என் கணவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் கைலாயநாதர் எனக்கு நிச்சயம் உணர்த்தி விடுவார். நான் கைலாயநாதருக்கு செய்யும் பூஜையின் பலன் என் கணவரை போய் சேரும். என் கணவர் எங்கோ ஓரிடத்தில் ஏதோ ஒரு மூலையில் நிச்சயம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். இது அந்த கைலாயநாதர் மீது ஆணை.
மெதுவாக எழுந்திருங்கள். பரமதத்தா, உன்னை போன்ற உன்னதமான பக்தனை இதுவரை நான் பார்த்ததில்லை அப்பா. இப்படியும் ஒருவன் மனம், வாக்கு, காயங்களால் இறைவனை வழிபடுவதைக் கண்டு வியப்பாக இருக்கிறது. இதற்கு காரணமே இறைவனின் பெருமையை நான் உணரும்படி செய்த என்னுடைய முதல் மனைவிதான். பரமதத்தா, இவ்வளவு இயல்பாக நீ உன் முதல் மனைவியை பற்றி மீனாட்சி இருக்கும் போதே சொல்கிறாய் என்றால் அது உன் மனைவி மீனாட்சிக்கும் அந்த வரலாறு தெரியும் என்று சொல். தெரியும் சுவாமி. திருமண பேச்சு தொடங்கிய உடனே தன்னை பற்றிய எல்லா விவரங்களையும் அவர் எங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டார். அந்த நேர்மையை என் பெற்றோருக்கும் எங்கள் உறவினர்கள் அனைவருக்கும் மிகவும் பிடித்துவிட்டது. ஆச்சரியம்தான். அந்த முதல் மனைவியின் பெயர் என்ன? புனிதவதி. ஓ, உன் முதல் மனைவியின் பெயரைத்தான் உன் மகளுக்கும் வைத்திருக்கிறாயா? ஆம் சுவாமி. தெய்வத்தின் பெயரை என் பிள்ளைகளுக்கு சூட்டுகிறோம். சொக்கநாதர், மீனாட்சி என்றெல்லாம் அவர்களை அழைக்கும் போது அந்த தெய்வங்களை மனதில் நினைத்துக் கொள்கிறோம் அல்லவா? அந்த பெயர்களை உச்சரித்த பாக்கியம் கிடைக்கிறதல்லவா? உண்மைதான். அப்படித்தான் எனக்கு குருவாக இருந்து வழிகாட்டிய எனது முதல் மனைவியின் பெயரையும் அடிக்கடி உச்சரித்து அவரை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகவே என் மகளுக்கும் அந்த பெயரை சூட்டினேன். புனிதவதியால் தான் இந்த அளவிற்கு பக்தனானேன் என்கிறாய். அப்படியானால் அதற்கு முன்பு எப்படி இருந்தாய்? சொன்னால் சங்கடம். தாங்களே கேட்கும் போது சொல்லாமல் இருப்பதும் சங்கடம். நான் இதற்கு முன்னால் கடுமையான நாத்திகனாக இருந்தேன். இதில் சங்கடம் என்ன இருக்கிறது? உலகம் தோன்றிய நாள் முதல் ஆத்திகவாதம் நாத்திகவாதம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. கடுமையான நாத்திகனாக இருந்தவன் ஏதோ ஒரு சூழ்நிலையால் ஆத்திகனாக மாறுவதும், ஆத்திகனாக இருந்தவன் தனது எதிர்பார்ப்பு நடக்காமல் போன சூழ்நிலையில் நாத்திகனாக மாறுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படித்தான் நாத்திகனாக இருந்த என்னை அவர் ஒரு அற்புதத்தால் ஆத்திகனாக்கிவிட்டார். அது என்ன என்று கேட்டு உன்னை சங்கடப்படுத்த மாட்டேன். அதையெல்லாம் சொல்வது முறையல்ல என்று எனக்கும் தெரியும். அப்பா, வாருங்கள், வீட்டிற்கு செல்லலாம். என்ன, உங்கள் மகள் முழுக்க முழுக்க தந்தை செல்லம் என்று தோன்றுகிறது? உண்மைதான் குருக்களே. என்ன இருந்தாலும் இவர் புனிதவதிக்கு தானே சொந்தம். புனிதவதி, என்னப்பா? குருக்களிடம் சென்று பிரசாதம் வாங்கிக் கொண்டு வா. சரி அப்பா. மீனாட்சி, ஏன் இப்படி என்றைக்கு இருந்தாலும் இவர் புனிதவதிக்கு தான் சொந்தம் என்று சொன்னாய்? இதென்ன கேள்வி? அதுதானே உண்மை. புனிதவதியார் எப்பொழுது வந்தாலும் அவருக்குரிய முதலிடத்தை தந்துவிட்டு நான் அவருக்கு பின்னால் நிற்பதுதானே முறை. இன்னமும் உன் மனதில் இப்படி ஒரு சிந்தனை இருக்கிறதா? எங்களுக்குள் என்ன நடந்தது என்பதை உன்னிடம் மட்டும் தெளிவாக சொல்லியிருந்தேனே. அதற்கு பிறகும் நீ இப்படி ஒரு சந்தேகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? உரிமை உள்ளவருக்கு அதை வழங்குவதுதானே முறை. அதைத்தானே சொன்னேன். ஒரு விஷயத்தை உறுதியாக புரிந்து கொள் மீனாட்சி. புனிதவதியார் ஒருபோதும் நம் வாழ்வில் குறுக்கிட மாட்டார். அவரோடு வாழ்வது என்பதை என்னால் இனி நினைத்து கூட பார்க்க முடியாது. மாம்பழத்தை காரணமாக கொண்டு நடந்த அற்புதத்தை கண்ட அன்றே தெய்வமான அவரை சோதிக்க முயன்ற பாவத்திற்கு பிராயச்சித்தம் அவரை விட்டு பிரிந்து செல்வதுதான் என்று தீர்மானித்தேன். காரைக்காலில் இருந்து புறப்பட்ட கப்பலில் பயணப்பட்டேன். பாண்டிய நாட்டுக்கு வந்து சேர்ந்தேன். இனி காரைக்காலுக்கு போகக்கூடாது என்றுதான் இந்த கொற்கை துறைமுகத்தில் நிலை பெற்றேன். வந்த அன்றே உன்னை கண்டேன். அந்த நாளை என்னால் என்றுமே மறக்க முடியாது. எங்களுடைய நெருங்கிய
உறவினர் ஒருவரை வழியனுப்புவதற்காக துறைமுகத்திற்கு என் பெற்றோருடன் நானும் வந்திருந்தேன். நிறைந்த பொருட்களோடு கப்பலிலிருந்து இறங்கிய நீங்கள் எங்கே செல்வது என்று திகைப்போடு நிற்பதைக் கண்ட என் தந்தை தாமாகவே முன்வந்து தங்களுக்கு உதவினார். அதன் பின் தாங்கள் அவருக்கு மாப்பிள்ளையாகவே ஆகிவிட்டீர்கள். மனம் பேசிய அன்றே உங்கள் மனதில் உள்ளதை சொன்னீர்களே. பிறகெதற்கு இப்போது உனக்கு எப்படியெல்லாம் குழப்பம்? அந்த புனிதவதி நம் குடும்ப தெய்வம். நம் குழந்தை புனிதவதி நம்முடைய செல்லமாவாள். இதற்கு மேல் அதை பற்றி எதுவும் சிந்திக்காதே. உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கிடையில் எவரும் இல்லை என்பதை புரிந்து கொள். என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மனதை நான் மிகவும் நோகடித்து விட்டேன். வியாபார பெருமக்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. இப்பொழுது இதை தவறவிட்டால் பிறகு எப்போதுமே இதை போன்ற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அரசவையில் உள்ளோர் பயன்படுத்தக்கூடிய உயர் ரக பொருட்களை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். இப்போது இதை உங்கள் கண் முன்னே ஏலம் விடப் போகிறேன். கேட்பவர் கேளுங்கள். இந்த ஆடையின் ஆரம்ப விலை 10 வராகன், 20 வராகன், 30 வராகன், 40 வராகன், 50 வராகன். இந்த ஆடையின் மதிப்பை தெரிந்திருக்கும் இவர் 50 வராகனுக்கு கேட்டிருக்கிறார். மேற்கொண்டு கேட்பவர் கேட்கலாம். 50 வராகன் ஒரு முறை, 50 வராகன் 2 முறை, 50 வராகன் 3 முறை. இதோ பாருங்கள், இந்த வாள் பாண்டிய மன்னர் பயன்படுத்திய வாள். பல வெள்ளிப் போர்களில் வெற்றி கொடியை நாட்டிய வாள். இதை பெறப்போகும் அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போம். இதன் குறைந்தபட்ச விலை 50 வராகன். மேற்கொண்டு கேட்பவர்கள் இதை கேட்கலாம். 60 வராகன், 80 வராகன். அவ்வளவுதானா? இதன் மதிப்பை உணர்ந்து கேளுங்கள். இது கிடைப்பதற்கு அரிய பொருள். 100 வராகன். பலே, 150 வராகன். சரியாக கேட்டிருக்கிறார். வேறு யாராவது கேட்க விரும்புகிறீர்களா? சரி, 150 வராகன் ஒரு முறை, 150 வராகன் 2 முறை, 150 வராகன் 3 முறை. இதை பாருங்கள். இது கடல் கடந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அதிசய கொற்கை முத்துக்கள். இதன் பெருமையை முத்து வணிகர்கள் நன்றாக அறிவார்கள். அதனால் முத்து வணிகர்களில் இந்த அரிய வாய்ப்பை பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலி யார் என்று பார்ப்போம். இதனுடைய ஆரம்ப விலை 100 வராகன், 120 வராகன், 130 வராகன், 150 வராகன், 200 வராகன். பலே, வியாபாரம் சூடுபிடிக்கின்றது. வேறு யாராவது கேட்கிறீர்களா? சரி, 200 வராகன் ஒரு முறை, 200 வராகன் 2 முறை, 300 வராகன். பரமதத்தா, பலே, கொற்கை முத்துக்களின் அருமை நவரத்ன வியாபாரி பரமதத்தருக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது. என்ன வணிகரே, அமைதியாகிவிட்டீர்கள்? ஏலத்தை கேளுங்கள். சரி, 300 வராகன் ஒரு முறை, 300 வராகன் 2 முறை, 300 வராகன் 3 முறை. இப்போது வேண்டாம்.
முத்துக்களை கடைக்கு அனுப்பி வையுங்கள். சரி. இந்த ஆடையின் விலை 10 வராகன், 20 வராகன், 30 வராகன், 40 வராகன். ஏன் என்னை கண்டும் காணாமல் போகிறாய்? மேலும் கேட்பவர் உன்னை காணாமல் நான் எங்கெங்கெல்லாம் தேடி அலைந்தேன் தெரியுமா? என்னை பார்க்க கூடாத அளவிற்கு நான் என்ன தவறு செய்தேன்? நீ எந்த தவறும் செய்யவில்லை கதிர்வேலா. 50 வராகன் 2 முறை. எனக்குதான் உன் முகத்தில் முடிக்க தகுதி இல்லை. 3 முறை. பரமதத்தா, நீ என்ன சொல்கிறாய்? நீ எதற்காக இங்கு வந்தாய்? நீ இல்லாமல் புனிதவதி எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறாள் தெரியுமா? கதிர்வேலா, இங்கு எதுவும் பேச வேண்டாம், வா போகலாம். கதிர்வேலா, உன் முகத்தில் தோன்றும் சிந்தனை ரேகைகள் என்னிடம் பல கேள்விகளை கேட்க விரும்புகிறாய் என்பதை காட்டுகிறது. உண்மைதான், எத்தனையோ கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் எதை முதலில் கேட்பது என்பதுதான் புரியவில்லை. கேட்கலாமா வேண்டாமா என்பதும் தெரியவில்லை. கதிர்வேலா, நீ என் உயிர் நண்பன். சின்னஞ்சிறு வயது முதல் ஒன்றாக இருந்தவன். நீ என்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களில் மட்டுமல்ல, வருத்தமான சூழ்நிலைகளிலும் அதை பற்றி என்னிடம் பகிர்ந்து கொண்டவன். அதனால் உன்னிடம் சொல்லக்கூடாது என்று எதுவும் இல்லை. இப்படியெல்லாம் பேசும் நீ எங்களை விட்டு பிரிந்து செல்லும் போது அதை பற்றி நீ என்னிடம் கூட சொல்லிவிட்டு போகவில்லையே. காரைக்காலில் இருந்து பதற்றத்தோடு புறப்பட்ட நான் நாகையில் இருந்த உன்னிடம் எப்படி சொல்லியிருக்க முடியும்? சரி, அப்போது முடியவில்லை. அதன் பிறகாவது என்னை காண வந்திருக்கலாம் அல்லவா? இல்லாவிட்டால் யாரிடமாவது ஓலை கொடுத்து அனுப்பியிருக்கலாம் அல்லவா? ஏன் மௌனமாகிவிட்டாய்? சொல் பரமதத்தா. அந்த நேரத்தில் நான் எங்கிருக்கிறேன் என்று யாருக்குமே தெரியக்கூடாது என்று நினைத்தேன். அன்று காரைக்காலில் இருந்து புறப்பட்டு ஒரு மரக்களத்தில் ஏறி கடல் கடந்து சென்ற நான் வாணிபம் புரிந்து பெரும்பொருள் திரட்டிக் கொண்டு இந்த பாண்டி நாட்டிற்கு வந்து சேர்ந்தேன். இதையெல்லாம் கேட்கும் போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. இதற்கே வியந்தால் எப்படி? என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை நீ அறிந்தால் அதிர்ந்து போவாய். என்ன சொல்கிறாய் பரமதத்தா? ஆம், அன்று வந்த பெண் ஒரு பெண்ணை மணந்து கொண்டேன். எங்கள் இல்லற பந்தத்திற்கு அடையாளமாக ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறது. என்ன, நீ வேறொரு திருமணம் செய்து கொண்டாயா? உனக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறதா? என்ன சொல்கிறாய் பரமதத்தா? ஏன் இப்படி செய்தாய்? எதற்காக இப்படி ஒரு பாவ செயலை புரிந்தாய்? நீ புனிதவதியை மறந்து விட்டாயா? புனிதவதியை நான் மறப்பதா? அது என்னால் முடியாத காரியம். ஒரு கணம் கூட நான் அவரை மறக்கவில்லை. தெய்வத்தின் பெயரை குழந்தைகளுக்கு இட்டு மகிழ்வதைப் போல் எனக்கு தெய்வமாக இருக்கும் அந்த பெயரை என் மகளுக்கு இட்டிருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய்? ஆம் கதிர்வேலா, என் மகனுடைய பெயரும் புனிதவதிதான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. புனிதவதி உன் மனைவிதானே? பிறகு எதற்கு அவர் என்று மரியாதை கொடுத்து பேசுகிறாய்? தெய்வம் என்கிறாய்? உனக்கு என்னவாயிற்று பரமதத்தா? புத்தி தெளிந்து விட்டது, ஆகையால் தான் இப்படி பேசுகிறேன். புனிதவதியை நான் மணந்தது உண்மைதான். ஆனால் ஒரு நாள் கூட நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்ததில்லை. அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறாயே. உங்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே உங்களை தனி கொடுத்தனம் வைத்தார்கள். அதனால் முதலிரவன்றே அந்த ஈசன் முதல் தடையை விதித்து விட்டார். ஆம், புனிதவதியின் புனிதம் என்னால் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே ஈசன் பல சூழ்நிலைகளை உருவாக்கி நான் அவளை தொட முடியாதபடி செய்துவிட்டார். கடைசியில் நீ கொடுத்த மாம்பழத்தால் தான் நான் அவரை முழுமையாக பிரிய வேண்டியதாகிவிட்டது. என்ன, நான் கொடுத்த மாங்கனிதான் நீங்கள் பிரிவதற்கு காரணமாக இருந்ததா? என்னதான் நடந்தது? விளக்கமாக சொல் பரமதத்தா. சொல்கிறேன், ஆனால் நான் சொல்ல போகும் விஷயத்தை எந்த சூழ்நிலையிலும் எவரிடத்திலும் சொல்வதில்லை என்று சத்தியம் செய்.
இப்பொழுது சொல், என்ன நடந்தது? புனிதவதி, சுவாமி, இது நிச்சயம் என் நண்பன் கொண்டு வந்த பழம் அல்ல. சுவாமி, நான் அடியாருக்கு அதை தந்ததை நீங்கள் அறிந்தால் கோபம் கொள்வீர்களே என்று இறைவனிடம் சென்று நான் என்ன செய்ய வேண்டும் இறைவா என்று வேண்டினேன். இறைவன் அருளால் நீங்கள் உண்ணும் இந்த மாம்பழம் தோன்றியது. போதும், நிறுத்து. ஒரு மாம்பழத்திற்காக ஏன் இப்படி ஈசனின் பெயரை இழுக்கிறார்? போ, உன் ஈசனிடம் வேண்டும். நீ சொல்வது உண்மை என்றால் இப்பொழுதே வேறு ஒரு மாங்கனியை வரவழைத்து என் கண்முன் கொண்டு வா. அதையும் நான் பார்க்கிறேன். அருள் புரியுங்கள் சுவாமி, எனக்கு அருள் புரியுங்கள். மாங்கனியை கொண்டு நடந்த அற்புதத்தை கண்ட பிறகுதான் அவரது தெய்வீக நிலையை உணர்ந்தேன். இத்தனை காலம் எங்களுக்குள் தாம்பத்திய உறவு ஏற்படாததற்கான காரணத்தையும் அப்போதுதான் புரிந்து கொண்டேன். இதற்கு மேலும் புனிதவதியோடு நான் வாழ தகுதியில்லாதவன் என்பதால் தான் அவரை பிரிந்து வந்துவிட்டேன். ஐயோ, நடந்தவை அனைத்திற்கும் நானும் ஒரு காரணமாகிவிட்டேனே. இல்லை கதிர்வேலா, இல்லை. யாரும் எதற்கும் காரணமில்லை. நாம எதையும் செய்வதற்கில்லை. அவனின்றி ஓரணுவும் அசையாது என்றபடி கைலாயநாதன் ஆணைப்படியே யாவும் நடக்கின்றன. அதனால் வீணாக உன் மனதை போட்டு குழைத்துக் கொள்ளாதே. நடப்பவை அனைத்தும் நடராஜரின் திருவிளையாடல் என்று நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். போதும் பரமதத்தா, போதும். புனிதவதியை பிரிந்ததற்கு நீ 1000 காரணங்கள் சொன்னாலும் அக்னி சாட்சியாக தொட்டு தாலி கட்டிய பெண்ணை கைவிட்டது தவறு. இதற்கு நீ ஒரு நாத்திகனாகவே இருந்திருக்கலாமே. புனிதவதி உன்னோடு சேர்ந்தாவது வாழ்ந்திருப்பாளே. தெய்வீகம் என்ற பெயரை சொல்லி புனிதவதிக்கு மாபெரும் கொடுமையை இழைத்து விட்டாயே. உன்னை சமுதாயமும் மன்னிக்காது, நானும் மன்னிக்க மாட்டேன். கதிர்வேலா, நீதிபதியாரே, தாங்கள் அடிக்கடி நாகையிலிருந்து இங்கு வந்து என் மகளை பார்த்துவிட்டு செல்வது என் மனதிற்கு மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. இதே வேறொருவராக இருந்திருந்தால் மகனே நம்மை விட்டு போய்விட்டான், இனி நாம் எதற்காக மருமகளை சென்று பார்க்க வேண்டும் என்று அலட்சியமாக இருந்திருப்பார்கள். ஆனால் தாங்கள் புனிதவதியின் மனதை புரிந்து கொண்டு அவளுக்கு ஆறுதலாக இருக்கிறீர்கள். தனதத்தரே, புனிதவதிக்கு நாங்கள் ஆறுதல் இல்லை, அவளை பார்ப்பதன் மூலம் நாங்கள் தான் ஆறுதல் அடைகிறோம். புனிதவதி எங்கள் மருமகள் அல்ல, மகள். என் மகன் செய்த தவறை மறந்து எங்களை இந்த அளவிற்கு மதித்து எங்களிடம் பேசுகிறீர்களே, இதுவே நாங்கள் செய்த பெரும் பாக்கியம். பரமதத்தன் செய்த தவறுக்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஆனால் பரமதத்தன் இப்படி செய்வான் என்று நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நாட்கள் வாரங்களாகி, வாரங்கள் மாதங்களாகி, மாதங்கள் வருடங்களாகவும் ஓடிவிட்டனவே. ஆனால் அவன் எங்கிருக்கிறான் என்பது கூட தெரியவில்லையே. உங்கள் நிலை எங்களுக்கு நன்றாக புரிகிறது. கட்டிய மனைவியை நிர்கதியாக விட்டுவிட்டு எங்கள் மகன் எங்களுக்கு கூட தன் இருப்பிடத்தை தெரிவிக்காமல் எங்கே சென்றான் என்றே புரியவில்லையே. பட்ட மரமாக எங்கள் மருமகள் நிற்பதைக் கண்டு மனம் பதறுகிறது. அப்படிப்பட்ட பவித்திரமான ஒரு பெண்ணை பாழாவெட்டியாக இப்படி விட்டு செல்வதற்கு அவனுக்கு எப்படி மனம் வந்ததோ தெரியவில்லையே. அத்தை, ஏன் இப்படி என்னை நினைத்து எல்லோரும் வேதனைப்படுகிறீர்கள்? நான் இந்த நிலையை மனமாற ஏற்றுக்கொண்டேன். எங்கோ ஓரிடத்தில் அவர் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதையும்
என் மனம் உணர்த்துகிறது. அவர் என்னோடு வாழ்ந்த வாழ்க்கையை எண்ணி இன்றளவும் நான் மகிழ்ச்சியோடு தான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் என்னோடு இருந்து நான் மகிழ்ச்சியாக இருப்பதை விட அவர் என்னை விட்டு பிரிந்திருந்தாலும் எங்கோ மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்றால் அதுதானே அத்தை எனக்கு மகிழ்ச்சி, அதுதானே எனக்கு முக்கியம். அவர் என்னை தேடி வரவில்லை என்றாலும் இருக்கும் இடத்தில் அவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றுதான் தினமும் நான் கைலாயநாதரை வேண்டுகிறேன். புனிதவதி, இந்த நிலையிலும் நீ உன் கணவனை பற்றி சிந்தித்து அவன் நலமோடு வாழ வேண்டும் என்றும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயே. உன் வாழ்க்கை இப்படி காணல் நீராக இருக்கிறதே என்றுதான் அம்மா நாங்கள் அனைவரும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அத்தை, என்னை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். கைலாயநாதருக்கு சேவை செய்து கொண்டு ஆனந்தமாக அவருக்கு பக்தி செய்து கொண்டு என் காலத்தை நான் கழித்து விடுவேன். நீங்கள் அமைதியாக இருங்கள். நான் கோவிலுக்கு சென்று வருகிறேன். அம்மா புனிதவதி, நான் உன்னிடம் பேச வேண்டும். சொல்லுங்கள் மாமா. அம்மா, நீ உன் தந்தையார் வீட்டிற்கு தான் செல்ல மாட்டேன் என்று கூறிவிட்டாய். எங்களுடன் நாகைக்கு வந்து அங்காவது இருக்கலாம் அல்லவா? இப்படி எந்த துணையும் இல்லாமல் தன்னந்தனியாக வாழ வேண்டுமா? எனக்கு துணையாக எவரும் இல்லை என்று யார் சொன்னார்கள்? அந்த சிவமே என்னை காக்கும் துணையாக இருக்கும்போது எனக்கு வேறு யார் துணை தேவை? அது மட்டுமின்றி இது என் கணவரோடு நான் வாழ்ந்த வீடு. ஒரு காலம் இதை விட்டு நான் வர முடியாது மாமா. என்னை மன்னித்து விடுங்கள். என் பொருட்டு நீங்கள் இந்த அளவிற்கு வருந்த வேண்டிய அவசியமில்லையே. என் கணவர் எப்போது வருவார் என்பது எனக்கு தெரியாது. வருவாரா மாட்டாரா அதுவும் தெரியவில்லை. அதற்கான விடை கிடைக்கும் வரை நான் இந்த வீட்டை விட்டு எங்கும் போக மாட்டேன்.